கர்த்தரின் மீட்பர் குறை ஒன்றுமில்லை. அழைத்த தெய்வம் நடத்தி செல்வார். கண்ணின் மணி போல் காத்திடுவார். அழைத்த தெய்வம் நடத்தி செல்வார். கண்ணின் மணி போல் காத்திடுவார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். அழைத்தவர் உண்மையுள்ளவர். இளைப்பாறுதல் தந்திடுவார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். இளைப்பாறுதல் தந்திடுவார். திராணிக்கு மேலாக ஒருபோதும் சோதித்திடார். திராணிக்கு மேலாக ஒருபோதும் சோதித்திடார். என்ன வந்தாலும் எது வந்தாலும் என் இயேசு என்னை கைவிடார். என்ன வந்தாலும் எது வந்தாலும் என் இயேசு என்னை கைவிடார். நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. அழைத்த தெய்வம் நடத்தி செல்வார். கண்ணின் மணி போல் காத்திடுவார். அழைத்த தெய்வம் நடத்தி செல்வார். கண்ணின் மணி போல் காத்திடுவார். உலகமே எதிர்த்தாலும் நம்பினோர்களும் தூற்றினாலும் உலகமே எதிர்த்தாலும் நம்பினோர்களும் தூற்றினாலும் என்னை அழைத்தவரோ ஒருபோதும் என்னை மறவார். என்னை அழைத்தவரோ ஒருபோதும் என்னை மறவார். என்னை அழைத்தவரோ என்னை அழைத்தவரோ ஒருபோதும் என்னை மறவார். என்னை அழைத்தவரோ என்னை அழைத்தவரோ ஒருபோதும் என்னை மறவார். என்ன வந்தாலும் என்ன வந்தாலும் எது வந்தாலும் இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். என்னை கைவிடார். Yes, Lord. என்ன வந்தாலும் எது வந்தாலும் என் இயேசு என்னை கைவிடார். நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. நம்புவேன்
ஜீசஸ். உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மாத்திரம் கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நம்புகிற ராஜாதி ராஜா, நாங்கள் நம்புகிற தெய்வம், ஒரு நாளும் எங்களை விட்டு விலகாத தேவன் ஆண்டவரே. ஒருபோதும் ஆண்டவரே, ஒரு காலம் எங்களை பிரியாத நல்ல தோழனாயிருக்கிற ஆண்டவரே, என் கண்மலையை மீட்பெருமான கர்த்தராயிருக்கிறதுக்காய் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். நீர் மனதுருக்கத்தின் தேவனாயிருக்கிறபடியா நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. எஸ் ஜீசஸ். வார்த்தையினால் எங்களை தேற்றுகிறவர், உம்முடைய வல்லமையினால் எங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் ஆண்டவரே. ஒரு நாளும் ஒருபோதும் எங்களை விட்ட விலகாத தேவனாக இருக்கிறபடியா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். எஸ் ஜீசஸ் ஆண்டவர். என் கண்மலையும் மீட்பெருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். என் கண்மலையும் மீட்பெருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். துதிகர பாப கிரியை மேற்கொள்ள முடியாது, துதிகர பாப கிரியை மேற்கொள்ள முடியாது. வசனம் தியானிப்பதால் வாழ்வே பரிசுத்தமாய், வசனம் தியானிப்பதால் வாழ்வே பரிசுத்தமாய். ஏசையா ரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. ஏசையா ரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. என் கண்மலையும் மீட்பெருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். என் கண்மலையும் மீட்பெருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். வார்த்தையின் வல்லமையால் உயிர்ப்பிக்கப்படுகின்றேன், வார்த்தை வல்லமையால் உயிர்ப்பிக்கப்படுகின்றேன். உம் பாதை நடப்பதினால் ஞானம் பெறுகின்றேன், உம் பாதை நடப்பதினால் ஞானம் பெறுகின்றேன். ஏசையா ரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. ஏசையா ரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. என் கண்மலையும் மீட்பெருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். என் கண்மலையும் மீட்பெருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். இதயம் மகிழ்கின்றது உம் வசனம் உட்கொள்வதால், இதயம் மகிழ்கின்றது உம் வசனம் உட்கொள்வதால். கண்கள் விழிக்கின்றன உம் வார்த்தை வெளிச்சத்தினால், உன் கண்கள் விழிக்கின்றன உம் வார்த்தை வெளிச்சத்தினால். ஏசையா ரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. ஏசையா ரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. என் கண்மலையும் மீட்பெருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். என் கண்மலையும் மீட்பெருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும்.
மகிழ்கின்றேன். தேனின் சுவையை விட சுவைத்து மகிழ்கின்றேன். ஏசையா இரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. ஏசையா இரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். துணிகர பாவ கிரியை மேற்கொள்ள முடியாது. துணிகர பாவ கிரியை மேற்கொள்ள முடியாது. வசனம் தியானிப்பதால் வாழ்வே பரிசுத்தமாய். உம் வசனம் தியானிப்பதால் வாழ்வே பரிசுத்தமாய். ஏசையா இரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. ஏசையா இரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். வார்த்தையின் வல்லமையாய் உயிர்ப்பிக்கப்படுகின்றேன். வார்த்தையின் வல்லமையாய் உயிர்ப்பிக்கப்படுகின்றேன். உம் பாதையை நடப்பதினால் ஞானம் பெறுகின்றேன். உம் பாதையை நடப்பதினால் ஞானம் பெறுகின்றேன். ஏசையா இரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. ஏசையா இரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, எங்களை மீட்டுக் கொண்ட தெய்வமே, எங்களை வழி நடத்துகிற ராஜாதி ராஜாவே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஓ மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை மேன்மைப்படுத்துகிறோம் ஆண்டவர். நாங்கள் உம்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எஸ் ஜீசஸ், நான் என்னில் காணாத தாளந்துகளை, எங்களுக்குள் மறைந்திருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களை பயன்படுத்த விரும்புகிற ஆண்டவரே, எங்களை தட்டி எழுப்ப விரும்புகிற ஆண்டவரே, எங்களை பிரயோஜனப்படுத்த விரும்புகிறீர். எங்களுக்காய் வைத்திருக்கிற எல்லா காரியங்களையும் நீர் வைத்திருக்கிற ஆண்டவரே, அது மறைந்திருந்தாலும் ஆண்டவரே, எங்கள் பார்வைக்கு மறைந்திருந்தாலும், எங்களுக்கு முன்பாக இருக்கிற ஆசீர்வாதங்கள், எங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா காரியங்களையும் எல்லாவற்றையும் நீர் தட்டி எழுப்புகிற தேவன் ஆண்டவரே. நீர் நல்ல தேவன் ஆண்டவரே. நம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம் ராஜா. நான் என்னுள் காணாத தாளந்துகளை கண்டி உபயோகித்தி நீர் என்னுள் உரைய குறைவுகளை நிறைவாக்கி நீ உருவாக்கி நீ நான் என்னுள் காணா
வழி நடத்துவீர். நான் இதுவரை காணாத அதிசயங்களை இன்றே இன்றே காண செய்தீர். யெகோவாயிரே நீர் போதுமானவரே, எப்போது போஷித்து வழி நடத்துவீர். நீர் என் மேல் வைத்த அன்பு, நீர் என் மேல் வைத்த தயவு, அது என்றென்று மாறாதது, அது அளவிட முடியாதது. ஓ உமக்கே ஆராதனை, ஓ துதிகள் செலுத்திடுவேன். ஓ உமக்கே ஆராதனை, ஓ துதிகள் செலுத்திடுவேன். நான் என்னுள் காணாத தாளந்துகளை நீர் கண்டீர், உபயோகித்தீர். நீர் என்னுள் உள்ள குறைவுகளை நிறைவாக்கினீர், உருமாற்றினீர். நான் என்னுள் காணாத தாளந்துகளை நீர் கண்டீர், உபயோகித்தீர். நீர் என்னுள் உள்ள குறைவுகளை நிறைவாக்கினீர், உருமாற்றினீர். நீர் என் மேல் வைத்த அன்பு, நீர் என் மேல் வைத்த தயவு, அது என்றென்று மாறாதது, அது அளவிட முடியாதது. ஓ உமக்கே ஆராதனை, ஓ துதிகள் செலுத்திடுவேன். ஓ உமக்கே ஆராதனை, ஓ துதிகள் செலுத்திடுவேன். நான் இதுவரை காணாத அதிசயங்களை இன்றே இன்றே காண செய்தீர். யெகோவாயிரே நீர் போதுமானவரே, எப்போது போஷித்து வழி நடத்துவீர். நான் இதுவரை காணாத தாழ்தங்களை இன்றே இன்றே காண. எல்லாரும் சொல், நான் இதுவரை காணாத அதிசயங்களை இன்றே இன்றே காண. எல்லாம் சொல்லும், நான் இதுவரை காணாத அதிசயங்களை இன்றே இன்றே காண செய்வீர். யெகோவாயிரே நீர் போதுமானவரே,
உபயோகித்தீ நீர் என்னுள் உள்ள குறைவுகளை நிறைவாக்கினீ உருமாற்றினீ. நான் என்னுள் காணாத தாளந்துகளை நீ கண்டீ உபயோகித்தீ நீர் என்னுள் உள்ள குறைவுகளை நிறைவாக்கினீ உருவாற்றினீ. நீர் என்மேல் வைத்த அன்பு, நீர் என்மேல் வைத்த தயவு, அது என்றென்றும் மாறாதது. அது அளவிட முடியாதது. ஓ உமக்கே ஆராதனை, ஓ துதிகள் செலுத்திடுவேன். உமக்கே ஆராதனை, ஓ துதிகள் செலுத்திடுவேன். எஸ் லார்ட், உம்மை போல யாரும் இல்லை ராஜா, உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல அன்பு செலுத்த, உம்மை போல வழி நடத்த, எங்களுக்கு ஆலோசனை கர்த்தராய் இருக்க. எஸ் ஜீசஸ், எஸ் லார்ட். உம்மை போல யாரும் இல்லை, உண்மையாக அன்பு கூற அர்ப்பணித்தே முழுவதுமாய் அற்புதரே உம் பாதத்தில். உம்மை போல யாரும் இல்லை, உண்மையாக அன்பு கூற அர்ப்பணித்தே முழுவதுமாய் அற்புதரே உம் பாதத்தில். இயேசுவே என் ஆருயிரே, ஜீவன் தந்த இயேசு ராஜா, ஜீவன் தந்த இயேசு ராஜா, என்னை நன்றாய் அறிந்தவா, எந்தன் ஆத்மநேசரே, என்னை நன்றாய் அறிந்தவா, எந்தன் ஆத்மநேசரே, எனக்கெல்லாம் நீங்க தானே, உம்மை அல்லால் யாரும் இல்லை. உலகம் தரும் பெயர் வேண்டாம், என்னோடு நீ கூட இரும்.
தாயை போல தேற்றுவாரே, தாகம் தீர்க்கும் ஜீவ ஊற்றே, தாங்கிடுவே எப்போதுமே தந்தை போல தாங்குவாரே, தாயை போல தேற்றுவாரே, தாகம் தீர்க்கும் ஜீவ ஊற்றே, தாங்கிடுமே எப்போதுமே. இயேசுவே இயேசுவே ஜீவன் தந்த இயேசு ராஜா, என்னை நன்றாய் அறிந்தவா, எந்த ஆத்ம நேசரே, என்னை நன்றாய் அறிந்தவா, எந்த பாசமுள்ள தெய்வம் நீங்க, மாறிடாத நேசர் நீங்க, உமக்கீடா யாருமில்லை உன்னதரே, நன்றி ஐயா. பாசமுள்ள தெய்வம் நீங்க, மாறிடாத நேசர் நீங்க, உமக்கீடாய் யாருமில்லை உன்னதரே, நன்றி ஐயா. இயேசுவே எனக்கெல்லாம் நீங்கதானே, உம்மையெல்லாம் எனக்கு யாருமில்லை, உலகம் தரும் நல்ல பெயரும் வேண்டாம் ஆண்டவரே, ஓ உலகம் தரும் பெயர் வேண்டாம், என்னோடு நீர். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்வோம் இந்த காலை வேளையில தேவனை நோக்கி, எனக்கெல்லாம் அவரை போல யாரும் இல்லை, நேசிப்பது போல நேசிக்கலாம், ஆனால் அன்பு நிறைந்த தேவன் அவர் ஒருவர் தான் ராஜாதி ராஜா. எனக்கெல்லாம் நீங்க தானே, உம்மையெல்லாம் யாருமில்லை, உலகம் தரும் பெயர் வேண்டாம். இன்று நல்லவன் என்று சொல்லுவார்கள், நாளை கெட்டவன் என்று சொல்லுவான், ஆனால் ராஜாதி ராஜாவுடைய பார்வையிலே
எப்பொழுதும் என்னாலும், நேற்று மாத்திரமல்ல, இன்று மாத்திரமல்ல, நாளையும் நாம் நல்லவர்களாகவே கர்த்தர் முன்பாய் எத்தனை குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டாலும் நம் கர்த்தர் ஒருவர் நம் குறைகளை பார்க்காதவர். அவர் நிறைவான தேவன். அவர் மன்னித்து மறந்து எல்லா சூழ்நிலையிலும் நம்மை நடத்துகிற ராஜாதி ராஜா. உலகம் தரும் பெயர் வேண்டாம், என்னோடு நீ, எல்லாம் சொல்லுங்க, என்னோடு நீ, என்னோடு நீ கூட இரும், என்னோடு நீ. நாங்கள் எங்கு சென்றால், எந்த சூழ்நிலை இருந்தாலும் என்னோடு நீ கூட இரும். உமக்கே கனம் துதி ஆண்டவரே, ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துக்கிறோம். மீண்டுமாய் எஸ்கேஎம் திருச்சியுடைய லைவ் ஆராதனைக்கு உங்களை அழைக்கிறோம். ஆமென். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலையை ஜெபிக்கிறோம். இந்த காலை ஆராதனையை கிளம்பிக்கிட்டோம். நான் பேசும்போது ஆண்டவரே என்னை மறைத்து இந்த விலைக்கினேல் பேசும் வேத வசனத்துக்கான புரிதலை எனக்கு தார். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென். காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு, நீ சாதிக்க போகிறாய் என்ற தலைப்பில் புதிய ஏற்பாட்டில் ஒரு சரித்திரத்தை நாம் பார்க்கிறோம். நீ சாதிக்க போகிறாய். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம், பிறகு 27ஆம் அதிகாரம். முதல் 23ஆம் அதிகாரம் அதில் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுல் அருகே நின்று, பவுலே திடங்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாபுரியிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். இந்த பவுல் இடத்துல ஆண்டவர் பேசுகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். அந்த ராத்திரியிலே கர்த்தர் பவுல் அருகே நின்று சொல்றார், பவுல் திடங்கொள், நீர் என்னை எருசலேமில் சாட்சி கொடுத்தது போல ரோமாபுரியிலும் என்னை குறித்து நீ சாட்சி சொல்ல வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுலிடத்துல தேவன் அங்கு பேசுறார். எருசலேமுக்கும் ரோமாபுரிக்கும் அதிகமான தூரங்கள். அங்கு போவது பவுலுக்கு சாத்தியமில்லாத ஒன்று. இப்போது பவுல் இங்கு எருசலேமிலே உற்சாகம் இழந்து காணப்பட்டான். பல சோதனைகள் அவன் வாழ்க்கையில சோர்ந்து போயிருக்கிற ஒரு நேரம். சில நேரத்துல நாம கூட விசுவாசத்திலே நாம் சோர்ந்து போயிருக்கிறோம், விசுவாசத்தை இழந்து போயிருக்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்கள் நாம் பார்க்கிறோம். குறிப்பாக எருசலேமிலிருந்து ரோம் போவோமானால் குறைந்தது ஒரு 3000 கிலோமீட்டர், 4 வாரங்கள் பிடிக்கும். அது கப்பல் பயணம், அது காற்றை பொறுத்தது, காற்றின் வேகத்தை பொறுத்து தான் இந்த பயணம். போக முடியாத தூரம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ அங்கே போவாய் என்று கர்த்தர் சொல்லுவாசிகள். சில நேரத்தில் தேவன் நமக்கு சொல்லும் போது அது நமக்கு புரியாது. அதனால நடக்கும் போது தான் நம்மளோட வாழ்க்கையிலே அங்கு புரியும். அதே போல இங்கு பவுலுக்கு சொல்றார், நீ எருசலேமில் சாட்சி கொடுத்த போல ரோமாபுரியிலும் சாட்சி கொடுப்பா என்று கர்த்தர் சொல்றார். பவுல் பலவிதமான தோல்வி சந்திக்கிறான். தோல்வி என்பது வெற்றிக்கான எதிரானதல்ல. தோல்வி என்பது வெற்றிக்கான எதிரானதல்ல. அது பெரும்பாலும் அது ஒரு பகுதியாகும். தோல்வி என்பது ஒரு பகுதி தான், அதுவே முழுமையான காரியம் இல்லை. இன்று நீங்கள் சந்திக்க போகிற போராட்டம் நாளைக்கு தேவையான பலத்தை உங்களுக்கு கொடுக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒரு போராட்டம் இருக்குன்னு சொன்னால் அது நாளைக்கு நமக்கு ஒரு பெரிய பலத்தை தருவதாக நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். சரி, இப்போது நாம் இதற்கான தொடர்ச்சி நாம் பார்க்கிறோம். 27ஆம் அதிகாரம், பவுலுடைய பயணம் 27ஆம் அதிகாரம். 27ஆம் அதிகாரத்தை பார்க்கிறோம். நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலையும் காவலிலே வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகஸ்து பட்டணத்தை சேர்ந்த யுலுவி எனும் பேர் கொண்ட 100க்கு அதிபதியாக ஒப்பு கொடுக்கப்பட்டான். இப்போது முன்னே நாம் பார்த்தோம், கர்த்தர் சொன்னா நீ ரோமாபுரிக்கு போக வேண்டும் என்று. இப்போது பவுல் இந்த ரோமாபுரிக்கு போகிறது சொகுசு கப்பல் பயணம் அல்ல. குற்றவாளியை அவர் ரோமாபுரி கொண்டு போக போறாங்க. அங்க ஒரு விசாரணை செய்ய போறாங்க. பவுலும் இன்னும் சிலரையும் மேய்ச்சாங்க விசாரணைக்காக இத்தாலி, அதாவது ரோமுக்கு அழைத்து போகிற ஒரு தீர்மானம். அந்த இடத்துல தான் என்ன பார்க்குறோம், யுலுவி, ஆங்கிலத்தில் ஜூலியஸ் என்னும் இராணுவ அதிகாரத்தில் ஒப்பு கொடுக்குறாங்க. இப்படியாக அந்த பயணம் ஆரம்பிக்கிறது.
இந்த பயணத்திலே நடந்த காரியங்களை தான் நாம் இந்த அதிகாரத்திலே நாம் இங்கே பார்க்கிறோம். பயணம் தொடங்கும் போது பயணம் சரியா இருந்தது. படகு போக வேண்டிய திசையை நோக்கி படகு நகர்ந்து கொண்டிருக்கிறது. பிறகு நாம் சில வசனங்களை விட்டு நாம் வேகமாய் 9ஆம் வசனத்துக்கு நாம் வரலாம். பலவிதமான கஷ்டங்கள் எல்லாம் கடந்து தான் அந்த பயணங்களை போய் கொண்டிருக்கிறாங்க. நான் முன்பு சொன்னது போல ஒரு 3000 கிலோமீட்டர் உள்ள ஒரு பயணங்கள். 9ஆம் வசனம், வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடினால் இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசமாகிறதுக்கு ஏதுவாகும் என்று பவுல் அவளை நோக்கி சொன்னான். இப்போது கப்பல் பயணம் தாமதமானது. அவளுக்கு அந்த உபவாச நாட்கள் முடிந்து போகிறது. இனி வருகிற நாட்கள்ல அவர்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று சில காரியங்களை பவுல் சொன்னார். பயணம் மிக கடினமாய் இங்கு மாறினது. அவருடைய நேரத்தின்படியாக, கேலண்டர் படியாக பயணம் போகல, பயணம் இன்னும் நேரமாகுது. அப்போது பவுல் என்ன செய்கிறார், அந்த கப்பல்ல பயணம் செய்கிற அந்த மாலுமிகளோடு கூட அவர் பேசுவதை நாம் வாசிக்கிறோம். என்ன சொல்ல வர்றார் பவுல் என்று நாம் பார்க்கும்போது, பவுல் அவர்களை நோக்கி சொல்றார், மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்கு கப்பலுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதம் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவளை எச்சரித்தான். இப்போது பவுல் சொல்றார், அங்க கப்பல்ல பயணம் போகிற ஆட்களோடு கூட சொல்றார், இந்த பயணத்தினாலே இந்த சரக்கு கப்பல், இது ஜனங்கள் போகிற பேசஞ்சர் கப்பல் அல்ல, சரக்கு பலவிதமான பொருட்களை ரோமாபுரி கொண்டு போறாங்க. அதோடு கூட இந்த சிறை கைதிகளை அழைத்து போறாங்க விசாரணைக்காக. அப்போது பவுல் சொல்றார், இந்த பயணத்துல சரக்கு கப்பலுக்கு மட்டுமல்ல, நமது உயிருக்கு ஆபத்து வரப்போவதாக நான் எண்ணுகிறேன் சொல்றேன். ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், ஐ பிரிசீவ், நான் உணர்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால், பரிசுத்த ஆவி நமக்குள்ள வாசமா இருப்பாரானால், நடக்க போகிற சில காரியங்களை அவர் நமக்கு உணர்த்துவார். அதே போல நடக்க வேண்டிய காரியங்களை, நடக்க போகிற காரியங்களை அங்கு பரிசுத்த ஆவியானவர் நினைக்கிறார், இங்கு உணர்த்துகிறார். உங்களுடனே என்ன செய்வாங்க, பரிசுத்த ஆவி இருப்பாரானால் நடக்க போவதை அவர் உணர்த்துவார். அவர் சொல்ற இந்த நட்பு வேண்டாம், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம், இந்த உறவு வேண்டாம், இங்க போக வேண்டாம், இதுல பணம் முதலீடு செய்ய வேண்டாம், இங்க பணங்களை கொடுக்க வேண்டாம் என்று தேவன் உங்களுக்கு உணர்த்தும் போது, அப்போது தேவன் சொன்ன காரியங்களை நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்போது அங்கு பவுலுடைய இருதயம் சொல்லுகிறது, போகாதே. அநேக இடத்துல ஆண்டவர் சொல்வதை கேட்டு கூட செய்கிறோம், நாம் அதுக்கு மீறி நாம் போகிறோம் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 27, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே அங்கு சாலமோன் எழுதியிருக்கிறதை நாம் அங்கு பார்க்கலாம். 20:27 மனுஷுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறது. மனுஷுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய உள்ள இருட்டா இருக்குது. எங்கு நாம் போகணும், எங்கு நாம் ஐக்கியமா இருக்கணும், நம்முடைய உள்ளத்துக்கு தெரியாது. வசனம் சொல்லுது, மனுஷுடைய ஆவி கர்த்தர் தந்த, ஆண்டு நமக்குள்ளே பரிசுத்த ஆவி கொடுத்திருக்கிறார். அது உள்ளத்தில் உள்ளவைகளை ஆராய்கிறது. நம்முடைய உள்ளத்துல செய்யுது, அது ஆராய்கிறதாக வேதம் கூறுகிறது. கர்த்தர் உங்கள் இருதயத்திலே சொல்வதை கேளுங்கள் என்றால், ஆண்டவர் என்ன சொல்றாரோ நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில அது சரியா இருக்கும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. பவுல் சொல்றார், என்ன சொல்றார், இந்த கப்பல் பயணத்துல நிச்சயமாக இந்த கப்பலுக்கு மட்டுமில்லை, நமக்கு உயிருக்கு சேதம் ஆபத்து வரப்போகிறது. அப்போது பவுல் சொல்றார். பவுல் சொல்வது அங்க இருக்கிற அந்த கப்பல் கேப்டனும் அந்த கப்பலுடைய ஓனரும் அதை கேட்கவில்லை. என்ன செய்றாங்க, அப்போது 100 அதிபதி பவுலினாலே சொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் மாலுமிகளும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். அப்போது அங்க இருக்கிற அந்த கப்பல் இருக்கிற இராணுவ தளபதி பவுல் சொல்வதை கேட்கவில்லை. அந்த கப்பல் உரிமையாளர் என்ன சொல்றாரோ அதை கேட்டான், அதிகமா கேட்டான்.
ஒரு தேவ மனுஷன் சொல்கிறார் என்பதை அவர் கேட்கல. குறிப்பாக நம்முடைய பிள்ளைகள் பெற்றோருடைய வார்த்தையை கேட்பாரானால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக எனக்கு நன்மை நடக்கும். சில நேரத்தில் ஆண்டவர் நம்மோட வசனத்தின் மூலமாக இல்லை உங்கள் போதர் மூலமாக ஏதாவது பேசுவாரானால் அவர் சொல்வதை நீங்கள் கேட்பீரானால் உங்கள் வாழ்க்கையிலே நன்மை எடுக்கணும். ஆனால் உலக ஜனங்கள் சொல்வதை எல்லாம் நாம் கேட்டு நாம் நடப்பதை காட்டிலும் ஆண்டவர் சொல்வதை நாம் கேட்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. என்ன சொல்றாருங்க? அதிகமாய் அவன் நம்பினான். அந்த துறைமுகம் மழை காலத்துக்கு தங்குவதற்கு இராதபடினாலே அவ்விடத்தை விட்டு தென்மேற்கு வடமேற்கு நோக்கி இருக்கும் கிரேக்கத்தில் உள்ள துறைமுகமாகிய பெனிக்ஸ் என்னும் இடத்துகள் சேரக்கூடுமானால் சேர்ந்து மழை காலத்திலே தங்கும்படி அநேக பேர் ஆலோசனை சொன்னார்கள். அங்கு கப்பல்ல வந்த ஆட்கள்லாம் சொல்றாங்கன்னு சொல்றாங்க, சரி இந்த மழை காலத்துல இங்க இருப்பதை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் தூரமா போனா அங்க பினிக்ஸ் என்ற ஒரு பெரிய ஒரு தீவு இருக்கிறது, அந்த தீவிலே தங்கலாம்னு சொல்றாங்க. இது வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் 3 முறை கப்பல் பயணம், 10,000 மைலுக்கு மேலே கப்பல்ல பயணம் செய்திருக்கிறார். அவருக்கு எந்த சூழ்நிலையும் தெரியும். கடலை குறித்து அவருக்கு சில அனுபவம் இருக்கிறது. சில மாதங்கள் சில நேரத்தில் நாம் பயணம் போகக்கூடாது என்று பவுல் சில அனுபவத்தை பட்டிருக்கிறார். அதனாலே என்ன செய்றாங்க, பவுல் சொல்றாரு இந்த பயணம் வேண்டாம் என்று. என்ன செய்றாங்க, அங்க இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க இந்த பயணத்தை நாம் தொடரலாம் என்று அநேகர் சொல்வதை வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் வசதி குறைவாய் காணப்பட்டால் கூட நாம் தேவ சித்தப்படி நாம் நடப்போமானால் தேவன் நம்மை வசதியாய் நடத்துவார். இப்போது இருக்கிற சூழ்நிலையில அது வசதி இல்லாதது போல காணப்பட்டால் கூட தேவ சித்தத்தின்படி நடக்கிற மகளாய் இருப்போமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மற்றவர்கள் இருப்பதை போல நாம் இருக்க வேண்டும் என்று நாம் நம்முடைய மாமிசத்திலே நடப்பதை காட்டிலும் தேவன் எப்படி நம்மை நடத்துகிறாரோ அதுபடி நாம். அப்ப கப்பல் இருக்க எல்லாம் சொல்றாங்க இந்த தீவை விட்டு போகலாம். அநேக பேர் ஆலோசனை சொன்னார்கள். ஆங்கிலத்தை வாசிக்க மெஜாரிட்டி. 100 பேர் ஒரு பொய் சொல்லும் போது பொய் உண்மையாய் மாறுது, மெஜாரிட்டி. அதே போல கப்பலர்கள் எல்லாம் சொல்றாங்க இந்த தீவு விட்டு நாம் அங்க பக்கத்துல இருக்கிற பினிக்ஸ் தீவுக்கு போகலாம் சொல்லும் போது எல்லாரும் சொல்லும் போது அப்போது அவங்க சொல்ற காரியம் அதுல எந்த விதமான உண்மை இல்லாமல் காணப்பட்டால் கூட மெஜாரிட்டியான ஆட்கள் சொன்னபடினாலே செய்றாங்க அந்த கப்பல் பயணத்தை அவங்க தொடர்றாங்க. அப்போது வசனம் சொல்லு, தென்றல் மெதுவானபடினாலே நாங்கள் கோரினது கை கூடி வந்தது என்று எண்ணி அவ்விடவிட்டு பெயர்ந்து கிரேக்க தீவுக்கு அருகே ஓடினார்கள். இப்போது பார்க்கிறோம், தென்றல் மெதுவானபடினாலே இப்போது காற்று இதமாய் வீசுகிறது. தாங்கள் கோரினது கை கூடி வந்தது என்று. சரி, காற்று ரொம்ப மெதுவா வீசுகிறது, காற்று ரொம்ப மிதமா இருக்கிறது. நாம் நினைத்த வண்ணமாக இந்த கப்பல் பயணத்தை தொடங்கலாம் நினைச்சாங்க. இப்போது அவங்க முடிவு எடுக்கிறாங்க. பிசாசு சில நேரத்துல ரொம்ப சாஃப்டாக மெதுவாக தான் நம்ம நடத்துவான். பிசாசு நம்மை பாவத்திலே நடக்கும் போது, உலகத்திலே நடக்கும் போது, உலக ஆசையில் நடக்கும் போது என்ன செய்வான், நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப வேகமா நடத்த மாட்டான். ஆரம்பத்தில் நம்மை மெதுவாகத்தான் நடத்துவான். அதனாலே விசுவாசிகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசு நம்மை நடத்தும் போது அது நமக்கு இதமாக மெதுவாக தான் இருக்கும். ஆனால் கடந்து போகும்போதுதான் அது காலம் கடந்து நாம் வருத்தப்பட வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. மறைக்கப்படாத 2 விஷயங்கள் உள்ளன. ஒன்று, பொய்யை நாம் மறைக்க முடியாது, உண்மையை நாம் மறைக்க முடியாது. மறைக்க முடியாது 2 காரியம் தான். ஒன்று, பொய்யை நாம் மறைக்க முடியாது, உண்மையை நாம் மறைக்க முடியாது. அதே போல பிசாசு என்னதான் நமக்கு சொன்னால் கூட அந்த பொய் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும். உண்மை என்னதான் மறைக்கப்பட்டால் கூட எப்போது உண்மை ஒரு நாள் அது உண்மையாய் தான் மாறும். என்ன செய்தாங்க, இப்போது அந்த கப்பல் பயணத்தை தொடங்கினாங்க. காற்று, தென்றல் காற்று மெதுவா அடிக்கிறது. சரி, இப்போது கப்பல் அந்த தீவை விட்டு புறப்பட்டு போகிறது. கொஞ்ச நேரத்துக்குள்ளே யுரேகா கிளியோத் என்னும் கடுங்காற்று அதிலே மோதினது. கப்பல் பயணம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நேரத்துல கடுங்காற்று கப்பல் மீது மோதினது. ஆரம்பத்திலே பிசாசு மெதுவா தான் சிறிதாக தொடங்குவான். ஆனால் கூட இப்போது எங்க வாழ்க்கை போராட்டத்துல பார்க்கணும். ஒரு முறை என்ன செய்றாங்களோ, ஒரு நெருப்பு மேல பெரிய ஒரு பாத்திரத்தை வைத்து அந்த பாத்திரத்தை தண்ணி கீழே கொஞ்சம் விறகு போட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியா, வெதுவெதுப்பான தண்ணியில
ஒரு பெரிய ஒரு ஆமை விட்டாங்க. அந்த ஆமையை விட்ட உடனே அந்த ஆமைக்கு ரொம்ப சந்தோஷம். வெது வெதுப்பான தண்ணி இருப்பதனால ஆமை ரொம்ப அழகா அதுல நீச்சடிச்சு கொஞ்ச நேரம் பிறகு கீழே அனல் அதிகமான உடனே அந்த தண்ணீர் சூடானது. அந்த வெதுவெதுப்பான தண்ணீர்ல சுகமா இருந்த ஆமை அது தன்னை மறந்திருந்தபடினாலே தண்ணீர் சூடான பிறகு அந்த தண்ணீருக்குள்ளே அந்த ஆமை இறந்து போனது. ஆரம்பத்திலே நமக்கு சுகமா இருப்பது போல காணப்பட்டாலும், ஆரம்பத்திலே நமக்கு அது இன்பமா இருப்பது போல காணப்பட்டாலும், ஆரம்பத்திலே அது நல்லதா இருப்பது போல காணப்பட்டாலும் கூட முடிவு அழிவில தான் கொண்டு வரும் என்பதை அந்த கதையை நாம் இருக்கக்கூடாது. இப்போது என்ன பார்க்கிறோம்? இப்போது காற்று அடிக்க ஆரம்பித்தது என்று வசனம் வாசிக்கிறோம். 15. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்கொண்டு போக கூடாதபடிக்கினாலே காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டது. இப்போது என்ன பார்க்கிறோம்? கப்பல் அவர்கள் கட்டுப்பாட்டில் போகவில்லை. கப்பல் அது காற்று வீசுகிற வழியிலே ஓட ஆரம்பித்தது. எப்போதும் ஆரம்பத்திலே பிசாசு நம்மை கொஞ்சமாய் அவன் பக்கமாக கொண்டு வருவான். பிறகு அவன் என்ன எப்படி கொண்டு போகிறானோ அப்படிதான் நாம் போக வேண்டிய சூழ்நிலைக்கு வருகிறோம் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. மேலும் பெருங்காற்று மழையினால் நாங்கள் மிகவும் அடிபட்டிருப்பதானே மறுநாள் சிலர் சரக்குகளை கடலே வீசினார்கள். காற்று அதிகமா இருக்கிறது, கப்பல் ஆடுகிறது. சரி, கப்பல் மூழ்கி போகிறாங்க. அந்த கடலுக்கு எல்லாமான சில பொருட்கள்லாம் வெளியில அந்த கடல்ல வீசினதாக வேதம் கூறுகிறது. 3ஆம் நாளிலே கப்பல் தன் தளவாடங்களை எங்கள் கைகளினால் எடுத்து எறிந்தோம். என்னெல்லாம் அந்த கப்பல் இந்த வெளியில எடுத்து போடலாமோ, கப்பலுடைய அந்த பலுவை வெயிட்டை குறைக்கலாமோ செய்யறாங்க. ஆனால் கூட அங்கு காற்று தொடர்ந்து வீசி கொண்டிருந்தது. அநேக நாளாக சூரியனாவது சந்திரனாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையினால் அடித்து கொண்டிருக்கபடினால் இனி தப்பித்து பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று. 1ஆம் நூற்றாண்டு கப்பல் பயணம். அந்த நாட்களில் கப்பல் பயணம் என்ன செய்வாங்க? ஒன்று சூரியனை பார்த்து போவாங்க, சந்திரனை பார்த்து போவாங்க, நட்சத்திரங்களை பார்த்து போவாங்க. ஆனால் இப்போது பார்க்குறோம், சூரியனும் காணல, சந்திரனும் வரல, நட்சத்திரம் இல்லை, இப்போது திசை தெரியல. அப்போதெல்லாம் கப்பல் போகும்போது திசை காட்டியது சூரியன், சந்திரன், நட்சத்திரத்தை பார்த்தா கப்பல் போகும். இப்போது கப்பல் எங்கு போகிறது தெரியாமல் கப்பல் போகிறது. நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நாம் ஆண்டவர் சொல்வதை நாம் கேட்காமல் போவானால் அப்போது நம்முடைய வாழ்க்கை கப்பல் எங்கு போவதென்று தெரியாமல் அந்த கப்பல் ஓடிக்கொண்டிருக்கும். அதுதான் இங்கு பவுலுடைய இந்த பயணத்திலே நாம் வாசிக்கிறோம். ஏன் நமக்கு வாழ்க்கையில பிரச்சனை வருத்தம் வருகிறது? ஆண்டவர் சொல்வதை நாம் கேட்பதில்லை. அதனாலே நம்முடைய வாழ்க்கை கப்பல் தன் திசையிலே ஓடிக்கொண்டிருப்பதை நாம் வாசிக்கிறோம். சரி, பவுல் என்ன சொல்றார்? ஆகிலும் பவுல் சொல்றார், திடமனதா இருங்கள், இப்போது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன், கப்பல் சேதமில்லாமல் உங்கள் ஒருவனுக்கும் பிரேத சேதம் வரா சொல்றான். ஆங்கிலத்தை வாசிக்கிறோம். பவுல் சொல்றார், மை காட் இஸ் பிகர் தேன் த ஸ்டார்ம். அப்போது பவுல் சொல்றார், நீங்க பயப்படாதுங்க, இந்த புயலை காட்டிலும் மழையை காட்டிலும் என் ஆண்டவர் பெரியவர் என்று பவுல் அங்க இருக்க ஜனங்களோடு சொன்னார். ஏன் சொல்றார்? இயேசு அவர் காற்றை அதட்டினார், கடலை அமைதிப்படுத்தினார், அவர் கடல் மீது நடந்தார். இதெல்லாம் பவுலுக்கு தெரியும். அதில் பவுல் சொல்றார், இங்க பயப்படாதீங்க, திடமனதா இருங்க, நான் உங்களை தைரியப்படுத்துகிறேன். கப்பலுக்கு சேதம் வரலாம், ஆனால் உங்களுக்கு உயிருக்கு சேதம் வராது என்று அப்போது பவுல் அங்கு தைரியம் கொடுக்கிறார். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறமான தேவனுடைய தூதனானவர் ராத்திரிக்கு எடுத்தெரிசலமானார். அப்போது பவுல் அந்த ராத்திரியை தூங்கி கொண்டிருக்கும் போது அப்போது ஆண்டவர் அந்த தூதர் மூலமாக ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். எத்தனை விதமான கஷ்டங்கள் போராட்டம் வந்தால் கூட பவுல் அந்த இடத்துல பார்க்கிற ஒரு நல்ல ஒரு ரெஸ்ட், ஒரு தூக்கத்தை கற்றுக் கொடுக்கிறார். அதன் மத்தியிலே ஆண்டு தரிசனத்தை கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிற மகனாய் மகனாய் விருப்பமானால் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்ம சமாதானம் கொடுக்கிற மட்டுமல்ல, நமக்கு தரிசனத்தை கொடுக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. அடுத்தது பவுல் சொல்ற, பவுல் அந்த தூதன் சொல்றான், பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பதாக நிற்க வேணும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். அப்போது அங்க தூதன் சொல்றான், பவுலே நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பதாக, அந்த ரோமாவிலுக்கு சீசருக்கு முன்பதாக நீ நிறுத்தணும். உன் நிமித்தமாக இந்த கப்பலில் உள்ள அனைவரும் காப்பாற்ற தேவன் தயவு பண்ணினார். ஒருத்தர் ஒரு குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டா, அவங்க தேவன் விசுவாசித்தா, ஜெபம் பண்ணா, பைபிள் வாசித்தா, ஆண்டவர் தேடினா, அந்த ஒருவர் நிமித்தமாக ஆண்டவர் அந்த குடும்பத்தை காப்பாற்றுவார். இந்த கப்பலை பாவரும் ஒரே ஒரு ஆள் தான், இந்த பவுல் ஒண்டி தான் விசுவாசிக்கிறான். அவன் நிமித்தமாக வசனம் சொல்வது, ஆண்டவர் அந்த கப்பலுக்கு அனைவரும்
அவர் காப்பாற்றினார் வேதம் கூறுகிறது. 25 வாசிக்கலாம். ஆனபடினாலே மனுஷரே திடமனதா இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று என்னிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். அப்போது பவுல் சொல்றான், பயப்படாதீங்க, திடமனதா இருங்க, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும், என் தேவனிடத்திலே நம்பிக்கையா இருக்கிறேன். இத்தனை காற்று புயல் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே அப்போது பவுல் சொல்ல காரியம் என்ன? எனக்கு என்ன சொன்னாரோ தேவன் அதை நிறைவேற்றுவார். என் தேவன் மேலே நான் நம்பிக்கையா இருக்கேன். உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கை பயணத்திலே ஆண்டவரை நம்பும் போது, ஆண்டவர் சித்தத்தின்படி நடக்கிற மகனாய் மகளா இருக்கும் போது, ஆண்டவர் மேலே நம்பிக்கையா இருக்கும் போது, உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் சொன்னாரோ சொன்னதை கர்த்தர் நிச்சயமா நிறைவேற்றுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமீன். கர்த்தாவை கேட்கிற ஒவ்வொரு மகளோடு கரமிக்கட்டும். ஆமீன். God bless you. Take care.